ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தெலுங்கு படமான தண்டேல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் நாக சைத்தன்யா, சாய் பல்லவி முக்கிய இடம் நடிச்சிருக்காங்க. இது ஒரு பேட்ரியாட்டிக் கம் லவ் ஸ்டோரியை எடுத்திருக்காங்க. இதோட கதையில் ராஜுவும் அவரோட செல்ல புஜித் அல்லி சத்யாவும் சின்ன வயசுல இருந்தே உனக்கு நான் எனக்கு நீன்னு இருக்கவங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரே பிரச்சனை வருஷத்துல 9 மாசம் குஜராத் பக்கம் ராஜு மீன் பிடிக்க போறது தான். இப்படி இருக்கும்போது மொபைல் சிக்னல் அவ்வளவா கிடைக்காதனால கிடைக்கிற நேரத்தில் ஏக்க நிறைஞ்ச பேச்சுகளும், ராஜு ஊர்ல இல்லாத போது கலங்கர விளக்கத்துல சத்யா ஏத்துற கொடியும், ராஜு ஊருக்கு வரும்போது ஒரு துளி நேரம் கூட பிரியாம இருக்கிறதுமா போகுது இவங்களோட காதல். ஆனா கொடுத்த வாக்குறுதியை மீறினதும் அதுக்கு ஏத்த மாதிரி ராஜுவும் அவர் கூட்டாளிகளும் பாகிஸ்தான் எல்லைக்குள்ள அத்துமீறி போனதா அரெஸ்ட் ஆனதும் சத்யாவை ரொம்பவே அப்செட் ஆகுது. அது அப்படியே வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுக்கும் தள்ளுது. அப்போ ராஜுவோட கதி என்ன, சத்யாவோட முடிவு சரியா தப்பா என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை சொல்ல வருது. ஸ்ரீகாகுளம் விஜயநகரம் சார்ந்த 22 மீனவருங்க பாகிஸ்தான் எல்லைக்குள்ள போனதால ஒரு 13 மாசம் அங்க சிறையில் வைக்கப்பட்ட உண்மை சம்பவத்தை எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சம் தேசியவாதத்தையும் ரொமான்ஸையும் கலந்து கொடுத்துருக்கிறது தான் இந்த தண்டேல். இது லீட் பேரோட ரொமான்ஸை காட்டுற வரைக்கும் நல்லா தான் இருக்கு. எப்போ கதை பாகிஸ்தான் சென்ட்ரல் ஜெயிலில் அந்த மீனவருங்க இருக்க பாட்டுக்கு போகுதோ தள்ளாட ஆரம்பிக்குது. அது ஏன்னு அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த ராஜுவன் சத்யாவோட லவ் ட்ராக் நல்லா எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. படம் மெதுவாக நகர்ந்தா கூட இன்ட்ரெஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுது. இதுக்கு சப்போர்ட்டா டிஎஸ்பியோட மியூசிக், குறிப்பா புஜித் அலி பாட்டு, இதோட டியூனை பல விதமாக அங்கங்க போட்டு மனசு இழுக்கிறாரு. அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் எபிசோடும் லீட் பேரோட பெர்ஃபார்மன்ஸும் எங்கேஜிங்காக இருக்கு. இது எல்லாத்தையும் கலர்ஃபுல்லாக ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் செதுக்கி இருக்கிற சினிமாட்டோகிராஃபின்னு நல்லா வந்திருக்கு. இந்த கட்டத்தில் ஒரு நல்ல காதல் கதைக்கான வலுவான அடித்தளம் போட்டாச்சு. செகண்ட் ஹாஃப்ல நிச்சயமா எமோஷன்ஸ்ல முழுகடிக்க போறாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துறாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல இந்த பில்டப் அப்படியே விட்டுட்டு ஒரு தேசப்பற்ற ஆங்கிள் போயிட்டாங்க. பாகிஸ்தான் ஜெயில தேவையில்லாத சண்டை, ரேண்டமா வில்லன் மாதிரியான கேரக்டரையும் ஆர்டிகல் 370 நுழைக்கிறாங்க. இந்த பாகிஸ்தான் எபிசோட நுழைச்சதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் எங்கேயும் கிடைக்கலனாலும் இது ஒரு தேவையில்லாத டிவியேஷன். இதோட சேர்த்து சாய் பல்லவி ராஜு கான்ட்ராக்ட் போட்ட ஆளுகிட்ட தர்ணா பண்ணி சம்பள பாக்கி வாங்குறது, ராஜுவோட ரிலீஸுக்காக இவங்க சுஷ்மா சிவராஜ் வரைக்கும் போறதெல்லாம் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தல. இதுல இந்த தமிழ் டப்பிங்ல சுஷீலா ஸ்வராஜ்னு ஏன் சொல்றாங்கன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் இது அப்படியே முக்கியமான கருவில இருந்து விலகிடுச்சு. சரி, இந்த ஃபைட் சீக்வன்ஸும் கான்ஃபிளிக்டும் நல்லா இருக்குமான்னு பார்த்தா அதுவும் இல்லை. கடைசியா நாம் ஒரு ரொமான்டிக் லவ் ஸ்டோரி எதிர்பார்த்து தான் போனோம். ஆனா என்ன பண்றது, அது பாதி இது பாதின்னு கொடுத்துருக்காங்க. சைத்தன்யா இந்த படத்துல தண்டேல், அதாவது கப்பலுக்கும் அந்த இடத்துக்குமான தலைவரா நடிக்கிறாரு. இந்த படம் போன படம் மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்கான அவரோட மெனக்கடல் படம் முழுக்க தெரியுது. படத்தோட வீக் ஸ்பாட்லயும் கவனிக்க வைக்கிறாரு. இவரை தண்டேல் ஃபிகர் ஆகிறதுக்கு ஆர்கானிக்கா இல்லாம சினிமேட்டிக்கான விஷயங்களை நுழைச்சிருக்காங்க. இதுல சாய் பல்லவி ஆரம்பத்துல கொஞ்சம் அதிகப்படியா எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருந்து போக போக சரியாகுது. இவருக்கு மாப்பிள்ளைய வர கருணாகரோட பாட்டு நெரேட்டிவ்க்கு சப்போர்ட் பண்ணுது. நம்ம கருணாகரனுக்கு தெலுங்குல இதுதான் முதல் படம். படத்தோட என்ட்ரிஸ் வரும்போது இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரொமான்ஸ்ல இருக்க கஷ்டங்களும் வாழ்க்கை சுமையும் பின்னி பணிஞ்சிருக்கிறத லவ்வர்ஸ்னால புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி கடைசியில எந்த கஷ்டத்தையும் லவ் ஜெயிச்சிடுன்ற நம்பிக்கையும் தருது. மொத்தத்தில் இந்த அழகான ரொமான்ஸ் ஃபுல் த்ராட்டில் கடைசி வரை போகாமல் நடுவில் வழி தவறி போனாலும் இந்த டைப் ரொமான்ஸும் ஒரு விதமாக நல்லா தான் இருக்குன்னு பார்க்க விரும்புகிறவங்க ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் ஒரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தை சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.